டிவைன் பிளாக் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல வீடு கட்ட தடை நீக்கும் வாராகியம்மன் பூஜை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடு கட்ட பிளான் பண்றீங்களா? இல்ல ஏற்கனவே கட்டிட்டு இருந்த வீடு பாதியில ஸ்டாப் ஆயிடுச்சா? இல்ல எதிர்பாராத தாமதங்கள் ஏற்பட்டு இருக்கா? இப்படி ஒரு சூழ்நிலையில வாராகி அம்மனோட வழிபாடு மிகவும் அவசியம். இந்த வீடியோல வாராகி அம்மன் பூஜை எப்படி பண்றது, வாராகி அம்மனுக்கு என்னென்ன மந்திரங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே வாராகி அம்மன் பத்தி நல்லா தெரியும். வாராகி அம்மன் லலிதா மகா திரிபுர சுந்தரியோட படைத்தலைவி. அவங்க பக்தர்களை தீய வழியில போக விடாம பாதுகாப்பாங்க. புதுசா வீடு கட்டும் போது சில சமயத்துல வாஸ்து தோஷம், இல்ல பழைய இடத்தோட கர்ம பாவங்கள், இல்ல பிறரோட கண் திருஷ்டி அந்த ரீசனாலே உங்களுக்கு தடை ஏற்படும். அந்த கண் திருஷ்டியெல்லாம் போக்கி உங்க செல்வத்தை அதிகரிச்சு எல்லா தடைகளிலிருந்து விடுபடணும்னா வாராகி அம்மனோட வழிபாடு கண்டிப்பா செய்யணும். வாராகி அம்மனை கும்பிட்ட இளம் சம்பந்தமான பிரச்சனைகள், மனை சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தில் இருந்தும் விடுபடலாம். அதனாலதான் வாராகிய பூமிகா, பூமி தாய், பூமியின் தாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது மாதிரியான தடைகளுக்கு ஒரு சிம்பிள் பரிகாரம் இருக்கு. வாராகி அம்மனுக்கு பண்ணணும், அதை வீட்லயே நீங்க பண்ணலாம். இது ரெண்டு பரிகாரம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஏற்கனவே மனை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. இல்ல மனை வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. இந்த பரிகாரம் எப்ப பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பூஜை எப்ப பண்ணணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல, வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும். பிரம்ம முகூர்த்தன்றது விடிய காலையில 4 மணிக்கு. அந்த டைம்ல பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த டேட் கூட்டியன் 8ஆம் நம்பர்ல வராம பாத்துக்கோங்க. 8 இல்லைன்னா 26, 17 இந்த மாதிரி 8ல பண்ணீங்க அப்படின்னா எல்லா காரியமும் சுத்தி விட்டுரும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் வெல்லம், அதுக்கப்புறம் மஞ்சக்கிழங்கு, அப்புறம் சிவப்பு நிறப்பூ, விளக்கு. இது மட்டுமே போதும். வீட்டோட நிலத்திலேயோ இல்ல உங்க வீட்லயோ வடகிழக்கு மூலையில ஒரு சிறிய பூஜை மேடை அமைச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு பலகையை வச்சு வாராகி அம்மனோட போட்டோவோ இல்ல சின்ன ஸ்டாச்சுவோ வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாராகி அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டுட்டு வாராகிக்கு முன்னாடி விளக்கேத்திக்கோங்க. शुभं करोति कल्याणम् आरोग्यं धन संपदा मम बुद्धि प्रकाशाय दीपज्योति नमोस्तुते. दीपज्योति परब्रह्म दीपज्योति जनार्दन दीपमे अरद पापं च दीपज्योति नमोस्तुते. अखंड परिपूर्ण ज्योति स्वरूपिणे दीपलक्ष्मी नमो नमः. அம்மனுக்கு மிகவும் பிடிச்சது சிவப்பு பூ, சிவப்பு நிறமுள்ள பூ. அதனால அம்மனுக்கு சிவப்பு நிற பூக்களால அர்ச்சனை பண்ணலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நெய்வேத்தியம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. வேற எந்த நெய்வேத்தியமும் வைக்கக்கூடாது. மாதுளம்பழமோ சக்கரவள்ளி கிழங்கோ அதெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீட்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வெல்லம் தான் நீங்க வைக்கணும். இந்த வெல்லம் மட்டுமே போதும். பக்கத்துல கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மனசை ஒருநிலைப்படுத்தி இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்ல வேண்டும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் வாராகி தேவியை நமஹா. 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 இப்படி நீங்கள் மந்திரம் சொல்லும்போது 108 முறை சொல்லணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா மந்திரத்தை கையில் அப்படியே கவுண்ட் பண்ணுவீங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. இது மாதிரி ஒரு கவுண்டர் வாங்கி வச்சுக்கோங்க, மந்த்ரா கவுண்டர். இதில் 108 டைம்ஸ் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்லி முடிக்கும் போது இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சக்கிழங்கு எதுக்கு இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே நிலம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் நிலம் வாங்க போகிறீங்க. இப்போ ஒரு 10 நிலம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூனால இந்த நிலம் வாங்க முடியாமல் போயிருக்கலாம். ஏதோ ஒரு நிலம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதா இருக்கும். அந்த இடம் நீங்கள் வாங்க முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கலாம். அப்போ வாராகி அம்மனுக்கு முன்னாடி இந்த மஞ்சக்கிழங்கை வச்சு பரிகாரம் பண்ணி இந்த மஞ்சக்கிழங்கு எடுத்துட்டு போய் அந்த நிலத்துல வச்சிங்க அப்படின்னா நிலமோ வீடோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாராகியோட அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நன்றி.